ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ் சொல்ல டெக்கடுந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வந்துருக்குறேங்க. அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேனல் போட்டு 1200 வாட்ஸ் BLC 3 இன்ச் டெலிவரி போட்டுருக்குறேங்க. போட்டு ரெடி பண்ணிட்டேங்க. அவர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புது டெக்னாலஜி பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி சொட்டு நீர் வந்து ஒரு 1 ஹவர் ஓடுற மாதிரி திருப்பி ஆஃப் ஆகிட்டு மூணு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி நிறையா இருக்குது மாடல். அவரே நிறைய செல்ஃப் இது பண்ணி ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா மோட்டரவே யாருன்னா வந்தால் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஓட்டுற மாதிரி ஆயில் மோட்டர் வச்சுருக்கிறாரு. சூப்பராக வச்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்முடைய முதல் முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தண்ணி திறந்துருக்கா? இது வாழ்வு திறந்துருவோமா? வாழ்வு திறந்தா இருக்குது. ஆமாம், திறந்தா இருக்கு. இப்போ இது திறந்துட்டுல தண்ணி ஓடலையா? தொட்டிக்கு வச்சிருக்கிறேன். மோட்ரு இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு அப்படி தேவையாக இருந்தால் மோட்டர் கீழே இறங்கிக்கலாம். வேணா அப்புறம் தான் இறக்கிட்டாங்க. ஏன்னா மோட்ரு வந்து இப்போ அதை ஃபில்டர் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மோட்டரை இந்த அளவுக்கு வச்சு கட்டுங்க. இந்த அளவுக்கு வச்சு கட் பண்ணுங்க. சொட்டு நீர் இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி 3 தாட்டி இல்லை 4 தாட்டி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 4 டைம் வந்து ஓப்பன் ஆகி தண்ணி ஊற்றுற மாதிரி ஆட்டோமேட்டிக் செட்டிங். ஓகேங்களா? இதில் எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டா அப்படி தென்னை மரத்துக்கு எல்லாத்துக்குமே அங்கங்கே தண்ணி ஊற்றுது பாருங்கள். அதே வந்து மழை வந்துருச்சுனாலையும் அதே ஆஃப் ஆயிரும். அதில் சென்சார் இருக்குது. மழை வந்துருச்சுனாலையும் மழை வருதுன்னா சென்சார் பண்ணி இது ஆஃப் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லாமே சென்சார் பண்ணி வச்சுருக்கிறாரு சொட்டு நீருக்கு. கிணறு இருக்குது. மேலே பேனலு 4 பேனல். வாரி பேனல் 550 வாட்ஸு. கிணறு இதுலேருந்து வந்து பார்த்து தண்ணி ஏற்றி மேலே டேங்க், அது டேங்க் ஏற்றி இதெல்லாம் சொட்டு நீர் அப்படியே போகுது ப்ரெஷருக்கு. இது பாருங்கள். இது வந்து எல்லாம் கையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவளே ரெடி பண்ணி செல்ஃப் ஸ்டார்ட் வச்சுனுங்கிற அப்படி. தொட்டி அங்கே இருக்குது. பேனலு மேலே வந்து தொட்டி கட்டினுங்கிற அப்படி. இங்கே சோலார் ஃபிட் பண்ணி தண்ணி தொட்டிலேருந்து கீழே மரத்துக்கிடம் போக மாட்டுது. தேங்காய் மரம் பாருங்கள். 4 பேனலு வாரியோடையது. 4 பேனல் போட்டுனுக்குது. 2 கிணறு அவத்தே இருக்குது. தொட்டி அதிகமாக ஓடும். RPM கம்மியாக ஓடும். மாமா வாங்க. ஏன் அழுதோ? இப்போ ஸ்டார்டிங்கில் ரன்னிங்கில் இருக்கோ? ஓடின்னு தான் இருக்குது. ஆஃப் பண்ணிட்டா? ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது போட்டுக்கிறேங்க. டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வால்வு போட்டுக்கிறேங்க. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஏசியில் இருக்கிற வால்வே தான் இதே போட்டுக்கிறேங்க. இல்லைன்னா நம்ம இதுவும் இருக்கும். இந்த மாதிரி வால்வும் போட்டுங்குது. டேங்க்கு கிணத்துக்கு இது மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இப்போ டேங்க்கு தான் போட போகிறோங்க. மேலே போட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓடின்னு தான் இருக்குது. 2 ஒயர் TC TI. ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ மோட்ரு ஓடினுக்குது. ஆஃப் பண்ணிட்டு ஃபுல் செட்டிங் பண்ணிக்கலாம். இப்படி இருந்தால் ஆன் ஆகிருக்கும். மேலே தூக்கிச்சுன்னா ஆஃப் ஆயிரும். இது என்னென்ன பண்ணிக்கிறீங்க? இது நான் ஆட்டோமேட்டிக் வச்சுருக்கேண்ணே. ஆட்டோமேட்டிக்னா இது 4 தடவை அடிக்கண்ணே.
ஒரு நாளைக்கு வந்து 4 தடவை அடிக்கும். சரிண்ணா. அதாவது டேங்கில் ஃபுல்லாக தண்ணி ஏறின பிறகு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு மெனுவில் வச்சுருந்தேன். இதில் மெனுவில் வச்சு மெனுவில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி சரி. அதனால் மெனுவில் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து அவன் வந்து அடிக்க டைம் இல்லாதனால வந்துக்கிட்டு திருப்பி போடுறதுக்கு அங்கேருந்து வர முடியாதனால ஆட்டோமேட்டிக் வச்சனால டேங்கில் தண்ணி இருக்கும்போது அந்த டைமில் வந்து நமக்கு வந்து திறந்து விட்டுக்கிறோம். தண்ணி எப்போ நம்ம வைக்கிறோமோ டைம் 4 தடவை டைம் வச்சோமாக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு திறந்து விட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக் எத்தனை 1 ஹவரோ 2 ஹவரோ 3 ஹவரோ எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோ திறந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கணும். இது வாங்கினீங்களா? இது ஃபுல் இந்த செட்டோடு நீங்கள் வாங்கினீங்க? ஃபுல் செட்டோடு வாங்கியிருக்கேன். எவ்வளோ வருதுங்க இது வந்துட்டு அங்கே வந்து 200 திரம்ஸா 250 திரம்ஸா வருதுங்க. வெளிநாட்டில் வெளிநாட்டில் வாங்கினது எவ்வளோ வரும் நம்ம நாட்டுக்கு? நம்ம நாட்டுக்கு எப்படியும் ஒரு 7,000 ரூபா வரும்ண்ணே. 7,000 ரூபா வரும். 7,000 ரூபா நிறைய போட்டுக்கிறீங்களே, எக்கச்சக்கமாக. அதான் 7,000 ரூபா வரும். ஒரு தொல்லை இல்லாத வேலை, பேட்டரி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சரி சரி ஒரு தொல்லை இல்லாத வேலை இது வந்துட்டுண்ணே. சரி, இதே மாதிரி இப்போ சோலார் போட்டுக்கிறீங்களா? ஓகேங்களா உங்களுக்கு? சோலார் பர்ஃபெக்ட்ண்ணே. பர்ஃபெக்ட். அவங்கள்ட்ட கேட்டுக்கிறீங்க. ஓகேவா? தண்ணி 2 இன்ச்சு மேலே ஏற்றினுக்குது. சோலார் பென்சிங் போட்டுக்கிறீங்க. நல்லா தண்ணி ப்ரெஷர் நல்லா வருதுங்களா? வெயில் வந்தால் தான் நல்லா வரும். ஃபுல்லாக இதுக்கு மேலே எப்படி வருதுங்கிறது ஃபுல்லாக மூடினே இருக்குது நிற்கணுமா? அதிர்ஷ்டம் இருந்தேன். இது என்ன ஊர்? திருப்பாலக்குடி தேவிப்பட்டினம். தேவிப்பட்டினமா? சரி சரி. தேவிப்பட்டினம் ஊர். ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் இது நாகூர் நாகப்பட்டினம் போகிற பாதையில் இருக்குது. ஃபுல்லாக சோலார் தான் போட்டுக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லாம் இல்லை. பென்சிங் போட்டுக்கிறாரு, உள்ள ஆள் வரக்கூடாதுன்ட்டு ஃபுல்லாக பென்சிங் போட்டு மேலே வச்சுட்டு இதில் டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடை மாற்றிட்டு அப்படி உள்ளே வந்து இவங்க தங்குற மாதிரி வந்து எப்படின்னா வந்தால் தங்குற மாதிரி ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அதே மாதிரி வந்து இப்போ கேமராவும் வச்சுன்னுக்கிற அப்படியே இங்கேருந்து பார்த்துக்கிற மாதிரி யாருன்னா உள்ளே வந்தாலும் பார்த்துக்கிற மாதிரி ஃபுல்லாக சோலார்லே எல்லாமே டைமர் தான் வச்சுன்னு இருக்கு அப்படியே. இது பேனல் வந்து வாரி வந்து 550 4 பேனல் போட்டு நம்மளுடைய பாக்ஸ் ஆனாப்பு இதை பாக்ஸ் வைக்கணும். ஓகேங்களா? இப்போதைக்கு வச்சிங்க. இப்போ 25 கிலோமீட்டர் போகணும் போய் எட்டுன்னு வரதுக்கு. அதனால் வந்து பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டேங்க்கு இப்போ ஏற்றுற மாதிரி தண்ணி ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது பாருங்கள். ஆனால் இது எப்படி சொல்லணும், இது கிட்லாசர் மோட்டர்ண்ணே. கிட்லாசர் மோட்டரில் வந்து ஆமாம் 2 டிப்பு கையில் சுற்றி அடிக்க முடியல அவனால் வந்து கிட்டு. இப்போ லேடிஸால் வந்தாலும் அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செஞ்சாச்சாக்க ஒரு சின்ன மோட்ரு வச்சுக்கிட்டு. இந்த மோட்ரு நீங்கள் தனியாக வாங்கினீங்க ஸ்கிராப்பில்? தனியாக வாங்கலை, இது வேறு வெள்ள மோட்ரு. அதை அசம்பிள் பண்ணி நம்ம அடித்ததுண்ணே வேறுமா? ஆமாம், அப்படியே அடிச்சு விட்டு இதில் சுவிட்சை மட்டும் நம்ம போட்டோமாக்கும். இதை போட்டு விட்டுட்டு ப்ரெஷர் மட்டும்தான், ப்ரெஸ்ஸிங் மட்டும்தான். முன்னாடி பென்சிங் பாருங்கள், இது எல்லாமே செட் தான். மாமரம் வச்சுருக்கிறாங்க, தேங்காய் மரம் எல்லாமே, சப்போட்டா எல்லா மரமும் இருக்குது. கோழி வளர்க்குறதுக்கு அந்த பக்கம் ஆட்டு பண்ணை இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே ரவுண்டிங். ஆனால் இது எவ்வளோ சென்ட்னா இருக்கா? 30 சென்ட்டா? 40 சென்ட்டு. இங்கே பாருங்கள், எல்லாம் செடி தான், ஃபுல்லாகவே செடி வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. தேக்கு மரமும் வச்சுருக்கிறாங்க, புளிய மரம், எல்லா மரமும் இருக்குது. எல்லா மரமும் இருக்குது. இதில் பென்சிங். ஓகேங்களா? இது பென்சிங் ஃபுல்லாக போட்டுங்கிற ஆள் உள்ளே வராத மாதிரி, இந்த இடத்துல உள்ளே வராத மாதிரி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி. இது எர்த்து, மேலே இருக்கிறது மெயின். ஓகேங்களா? அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது நான் சொன்னது அந்த லைட்டு. அந்த லைட்டில் வந்து சோலாரில் நம்ம எவ்வளோ நினச்சாலும் ரிமோட் மூலிமா இயக்கிக்கலாம். அதில் 30 AH பேட்டரி, 3.2 லித்தியம் பெர்பஸ் பேட்டரி போட்டுக்கிறாங்க. எல்லாம் 4 மூலைக்கு 4 போட்டுக்கிறா. அப்படியே CCTV கேமராவும் வச்சுருக்கிறாங்க இது உள்ள தூராத மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக எல்லாமே ஃபுல்லாக சோலார் மயமே. ஓகேங்களா? அதே மாதிரி லைட் கொடுத்துனுங்கிற அப்படி வந்து பார்த்திங்கன்னா 30 AH 3.2 லித்தியம் பெர்பஸ் பேட்டில் மேட் அண்ட் சைனா தான். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அவங்களே வந்து 5 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்குறாங்களாம். எல்லாம் 4 பக்கம் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்ப் எல்லா இடத்துலையும் போட்டு சோலார் போட்டு செட் பண்ணிக்கிற அப்படி. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைனான்றங்க. அதே மாதிரி நம்ம போடுற குவாலிட்டியை பொறுத்து தான். அவங்க 5 வருஷம் வாரண்ட்டி கொடுக்கணும். அதே மாதிரி செல்லு இங்கேயே இருந்துச்சுன்னா 5 வருஷம் வாரண்ட்டி கொடுக்கலாம். லித்தியம் பெரோபாஸ்பேட்டு நம்ம பவுச் மாதிரி இருக்குங்களே, நம்ம செல்லுக்கெல்லாம் போடுறோம், அதுதான் லித்தியம் பெரோபாஸ்பேட்டு. லித்தியம் ஃபஸ்ட்டு வந்துருந்துச்சு, லித்தியம் அயனு, இப்போ லித்தியம் பெரோபாஸ்பேட் மாற்றி கொடுத்துங்கிறோம். அது மாதிரி போட்டு நல்லா சூப்பராக பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக சோலார் பென்சிங்கு. அதே மாதிரி கிணத்துக்கு வந்து இந்த மோட்டருக்கு பதிலாக இப்போ சோலாரும் போட்டு அப்படி. ஓகேங்களா? நம்ம அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பஸ் பேர் பார்த்தீங்கன்னா 1200 ஆகிடுச்சு. வந்து அண்ணாவுக்கு ரெடி பண்ணி கொடுங்க, நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அப்படி. ஓகேங்களா? ஃபுல்லாகவே செட் பண்ணி கொடுத்து ஓடுது.
டேங்கில் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா வந்து ஆஃப் ஆயிரும், திருப்பி கீழே இறங்கிச்சுன்னா ஆன் ஆகிக்கிற மாதிரி செட் பண்ணிடுச்சு, ப்ளோட் போட்டு செட் பண்ணிடுச்சு. இது பாருங்கள் சூப்பராக பண்ணிக்கிறாடி. ஃபுல்லாகவே எல்லாமே ப்ரோக்ராமர் தான், தண்ணி வெளியே வர்ற மாதிரி. ஓகேங்களா, எல்லாமே சொட்டு நீர் போட்டு செடி வளர்க்கணுங்க ஒரு ஆசை. இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல மட்டும்தான் கிணறு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் அதிகமாக வந்து தண்ணி இருக்காதான். குடிக்கிறதுக்கு 25 ரூபா கொடுத்து ஒரு கேனை வாங்கிட்டு வந்து குடிப்பாங்களாம். இங்கே ஒரு இடத்துல மட்டும் பள்ளத்தடின்றதுனால தண்ணிக்குது. ஓகேங்களா, எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அங்கே தண்ணின்றது கஷ்டமாக இருக்குது பக்கத்தில், மழை பெய்யும் தான். ஓகேங்களா, இதே மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் கரண்ட் இல்லாத இருக்கும், கரண்ட்டை வாங்க முடியாது. இங்கே நிறைய இடத்துல போஸ்ட்லாம் போட்டுக்கிறாங்க, ஆனால் கரண்ட்டு வாங்க முடியல. பக்கத்தில் இருக்குது, ஆனால் வந்து கரண்ட்டு கொடுக்கல. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சோலார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவரே இந்த மாதிரி சோலார் ஃபுல்லாக போட்டுக்கிறார். அப்படி இவர் சொன்னால் அப்படி முன்னே, ஆனால் சோலார் மூலியமாக எல்லாமே பயன்படுத்திக்கலாம்ண்ணா. ஃபுல்லாக பேட்ரி அங்கே பாருங்கள், இதில் வந்து பென்சிங் யூஸ் ஆகுது. பென்சிங் இந்த பேட்டரியிலேருந்து இதில் செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கும் பண்ணிட்டேன் அப்படி. ஓகேங்களா, அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து அவரெல்லாம் டெக்னிக்கலாக பயங்கரமாக நிறைய இருக்குது. அப்படி டெக்னிக்கலாக ஒன்று வாங்கி அவரே இதெல்லாம் பண்ணிக்கிறார். அது மாதிரி நாமளும் மாறணும். நிறைய பேர் கிராமத்தில் அது மாதிரி இருக்காங்க. அந்த டெக்னிக்கில் வந்து யார் கவர்மெண்ட்லாம் ஊக்குவிக்கிறதில்ல. ஓகேங்களா, அடுத்த செஞ்சுக்கிறேன். நான் ஜெயமாதேஷ். பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். பாய்.